இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். டேய் எதுக்குல அவசர அவசரமா வர சொன்ன நீங்க வந்து உட்கார்ல. சரி சொல்லு. கிட்ட லவ்வ சொல்லலான் இருக்கேன். இல்ல அவளை நீ எத்தனாவது 7ஆம் கிளாஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கியா? 7ஆம் கிளாஸ்ல இருந்து இததான் சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற மாதிரியே எனக்கு தெரியல. இவ்வளவு நாள் அவ படிச்சுட்டு இருந்தா, அவ படிப்பு ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சா. இப்ப படிச்சு முடிச்சுட்டாள்ல. அவட்ட சொல்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ருக்குவ கல்யாணம் பண்றதுக்கு உன் வீட்டுல சம்பந்தம் சொல்லுவாங்க மாட்டாங்க. அதனாலதானே அப்பா சொத்து எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு நானே தனியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இல்ல விவரம் தான். சரி அவட்ட லவ் சொல்லணும், ஏதாச்சும் ஐடியா சொல்லு. இந்த ஐடியாலாம் தெரிஞ்சா நான் ஏன்ல இன்னும் சிங்கிளா இருக்கேன். அதுவும் கரெக்ட் தான். ருக்கு 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 முக்கு முக்கு முக்கு. இப்படி ருக்கு ருக்குங்கிறதுக்கு பதில் காலையிலே எந்திச்சு முக்கியிருந்தா கூட பாத்ரூம் ஃப்ரீயா போயிருக்கும்ல. சாப்பிடுச்சுல ஒழுங்கா ஓடி போயிரு. சரி நான் ஓடி போறதெல்லாம் இருக்கட்டும். நான் வரும்போதெல்லாம் உங்க அம்மா அப்பா என்கிட்ட புலம்பிட்டே இருக்காங்களே, பிசினஸ பார்க்க சொல்லு பிசினஸ பார்க்க சொல்லு. அதை பார்த்தாதான் உனக்கு என்ன? அதெல்லாம் என் தம்பி பார்த்துப்பான். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதை தான் பண்ண போறேன். இது ருக்மணியை லவ் பண்றதா? கண்டிப்பா. ஏன்ல நீ இப்படி இருக்கா? அவ ஒருவேளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? நான் லவ் பண்ணிட்டே இருப்பேன். அதான் மச்சான் உன்னைய வேண்டாம்னு சொல்லிட்டா அவதாம்ல அன்லக்கி. இப்படிலாம் சொல்லாத. அவளுக்கு இந்த வேர்ல்டுல பெஸ்டான எல்லாமே கிடைக்கட்டும். அண்ட் அவ அன்லக்கிலாம் கிடையாது. அவ கூட யார் இருப்பாங்களோ அவங்க தான் ரொம்ப லக்கி. உண்மைக்குமே லவ் சொல்ல போறியா? அவ வேண்டான்னு சொன்னா அதை தாங்கிப்பியா? ஏதாச்சும் ஒரு முடிவு தெரியணும்ல மச்சான். எத்தனை நாள் இப்படியே இருக்கிறது? ஒண்ணு வேணும் இல்லைன்னா வேண்டாங்கிறதையாச்சும் தெரிஞ்சுக்கலாம்ல. சரி உன் இஷ்டம். நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா நான் உன் கூட இருப்பேன். சொல்லுங்க அங்கிள். என்ன சொல்றான் உன் ஃப்ரெண்டு? பிசினஸ் எல்லாம் பார்க்க வரானா இல்லையா? எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துறது தான் அங்கிள் பிடிச்சிருக்கான். அதான் பண்ண போறேன். நான் பிசினஸ்லாம் தம்பி பார்த்துப்பானா. தம்பி இப்பதான் காலேஜே படிச்சுட்டு இருக்கான். இன்னும் படிச்சு கூட முடிக்கலாம். அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பார்ப்பான். அப்ப கடைசி வரை இவன் நான் சொல்றதையே கேட்க மாட்டான். இவன் பிசினஸ் பார்க்கலன்னா இவனுக்கு சொத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லு. சொத்துலாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அவன் பிசினஸ் பார்த்தா அவனுக்கு எல்லா சொத்தும் போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன். பீரியட். சரி மச்சான் நான் கிளம்புறேன். சரிடா. ஆல் தி பெஸ்ட். அண்ணா போலாமா? எங்க போகணும்? நான் கிளாஸுக்கு டைம் ஆயிருச்சு. நீ கொண்டு போய் விடலன்னா சொல்லு, நான் பஸ்ல போய்க்கிறேன். எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா? எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்றேன்ல, உள்ள போ. அதான் ஏன்னு கேக்குறேன். கிளாஸுக்கு தான் போறியா இல்ல வேற எங்கேயும் போறியா? இப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்க. ஏன்னா இப்படிலாம் பேசுற? கிளாஸுக்கு தானே போறேன். நீ இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டியா? சிம்பிளா தானே பண்ணுவ. இப்ப என்ன வளையல் எல்லாத்தையும் போட்டு போற? அண்ணா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு கிளாஸ்ல பர்த்டேண்ணா. அதனால தான் நான் அவ ட்ரீட் வைக்கேண்ணா. யாரு எங்க கூப்பிட்டாலும் பேருவியோ? அண்ணா பார்த்து பேசு. என்ன பார்த்து பேசணும்? இப்பெல்லாம் எய்த்து பேசிட்டு இருக்க. அண்ணா உனக்கு என் மேல ஏதாச்சும் கோவம்னா ஸ்ட்ரெயிட்டா சொல்லுண்ணா. இப்படிலாம் கஷ்டப்படுத்தாத. கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு உனக்கு நான் எதுக்கு அனுப்புனேன்? போய் தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கோண்டு லவ் பண்ணவா அனுப்புன? இது லவ்வா? யாரு பண்ணா? நடிக்காத. நான் நடிக்கணும். ஆமா நீ லவ்னு பேசிட்டு இருந்தத நானே என் காதால கேட்டேனே. என்னண்ணா சொல்ற? நான் உனக்கு கூப்பிட வரும்போது அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி கொடுக்குற பையன் கிட்ட நின்றுட்டு லவ்வுக்கு ஓகேன்னு அவன் கேட்கா, நீயும் ஓகேன்னு சொன்ன. அட அண்ணா அவர் எனக்கு தெரிஞ்ச பொண்ணா லவ் பண்றாங்களாம். என்னைய ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அதான் லவ்வுக்கு ஓகேயான்னு கேட்டாங்க. நானும் ஓகேன்னு சொன்னேன். சே நம்ம தங்கச்சி நம்மளே தப்பா நினைச்சிட்டோம். நான் என்னைக்குமே அப்படி பண்ண மாட்டேனா. என்னைய போய் ஒரு நிமிஷத்துல இப்படி நினைச்சிட்டேனா? நான் நீ வளர்த்த பொண்ணுனா இப்படிலாம் பண்ணுவேனா? சாரிமா, ஏதோ ஒரு கோபத்துல அண்ணே பேசிட்டு. அப்பா அம்மா வளர்த்தா கூட என்னை எப்படி வளர்த்துருக்க மாட்டாங்கண்ணா. நீ பார்த்து பார்த்து வளர்த்துருக்கண்ணா. நான் எப்படின்னா அப்படி பண்ணுவேன். என்னை ஒரு நிமிஷத்துல சந்தேகப்பட்டு நான் நேத்தே கேட்டதுன்னா நான் சொல்லியிருப்பேன்ல. மன்னிச்சிருமா அண்ணே, நான் 2 அடி கூட அடிச்சுக்கோ. அண்ணே நீ பேசுறத கேட்டு பயந்துட்டேம்மா. அப்பா அம்மா இல்லாம உன்னைய வளர்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு. யாராச்சும் ஒரு வார்த்தை அண்ணே வளர்த்ததால தான் இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டுன்னு சொன்னா என்னையால தாங்க முடியாதுமா. கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேனே. என்னைக்குமே உனக்கு அப்படி ஒரு கெட்ட பேரை நான் கொடுக்கவே மாட்டேனே. எனக்குன்னு ஆசை நிறையா உண்டுனே. ஆனால் அது எந்த விதத்துலையுமே உன்னைய பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பண்ணுவேனே. அப்படி பண்ணுறேன்னா உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவேனா? கண்டிப்பாக பண்ண மாட்டேனே. சாரிம்மா. பரவாயில்லண்ணே, மனசுக்குள்ளேயே வச்சுக்காம இப்போ வச்சு கேட்டியே. சரி அல்லாதவா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போகலாம். இல்லைண்ணே, நீ எப்படி இப்படி தப்பா நினச்சியோ இனிமேல் நான் போகல. சாரிம்மா அண்ணே தெரியாம நினைச்சிட்டேன். போகலன்னா அண்ணே மனசொடிஞ்சு போயிருவேம்மா ப்ளீஸ்மா. உனக்காக போறேனே, ஆனால் இன்னைக்கு நான் போகலனே. சரிம்மா நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடு சரியா? சரிண்ணே.
ச்சே, என்ன காரியம் பண்ணேனா? ஒரு நிமிஷத்துல என் தங்கச்சியை இப்படி தப்பா நினைச்சிட்டேனே. பாவம் பிள்ளை ரொம்பலாம் அழுவா. நான் தப்பா நினைச்சேன்னு தெரிஞ்சா அவளால தாங்கிக்கவே முடியாது. இன்னும் என்ன இவள மேல ஆள காணோம். தியா, என்னங்க? ஏட்டி, ரம்யா வீட்ல இருக்கும்போது நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு கதை விட்டுட்டு இங்க வந்துட்டேன். இங்க வந்ததுல இருந்து நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது என் கூடயே இல்லையே. உங்க கூடயே இருந்தா வீட்டு வேலையை அவன் பாக்குறது. சரி முடிஞ்சுட்டா வீட்டு வேலை. ஏங்க? எனக்கு போர் அடிக்கி. அதுக்கு? நீ உட்காந்து ஏதாச்சும் பேசிட்டே இருப்பியா? நான் அப்படியே தூங்கிடுவேனா? ஆமா, நீங்க தூங்குறதுக்கு நான் தான் கிடைச்சேன் பாத்தீங்களா? ஆமா. இங்க பேசாம பேருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படி என்ன வேலை மேடம்க்கு? வீடு ஃபுல்லு ஒற்றை அடிச்சு தூத்து மாப் போட்டு வீட்டை கழுவணும். அதுக்கப்புறம் பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும். நிறைய அடுக்கு ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் துவைக்கணும். அதெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம். எப்போ பண்றதா இருந்தாலும் நான் தானே பண்ணணும். அதான் நான் இப்பவே பண்ணி வச்சிருவேன். இப்போ உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த வேலை முக்கியம்? இந்த வேலை தான் முக்கியம். சரி புரியுது. சரிங்க, நான் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன், நீங்க தூங்குங்க. இதுக்கு நீ ரம்யா வீட்லயே இருந்திருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வருமா சார்? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் மேடம். போய் வேலையை பாருங்க. ஆமா, இப்படி சும்மா வெட்டியவே இருக்க போறீங்களா இல்ல எனக்கு வந்து வேலை ஹெல்ப் பண்றீங்களா? இது நான் வெட்டியா இருக்கணும். இன்னும் இல்லையா? வந்து பாத்திரம் கழுவி கொடுங்களேன். செம்ம டயர்டு தியா, அவ்வளோ வேலை. சரி, நீங்க தூங்குங்க, நான் வர லேட் ஆகும். சரிம்மா. அங்க இருக்கும்போது என்னமா டைலாக் அடிச்சா நான் இல்லாம இருக்க முடியாது, உங்க கூடயே இருக்கணும்ட்டு வந்துட்டு இப்ப என் கூடயே இல்ல, ஃபுல்லு வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. ஏட்டி, அவனுவோ எப்ப வரணுலாம் கேட்டியா? ஏமா வரும்போது வரட்டுமா? போய் 3 நாள் ஆகுதுல்ல. இதுக்கப்புறம் அங்கேயாம போய் இருக்க போறா அந்த ரம்யா? இங்க தானமா இருக்க போறா, அத்தண்டி அங்க இருந்துட்டு வரட்டுமே. அதுவும் சரிதான். ஆமா, அன்னைக்கு குமரன் வரும்போது சொன்னா மணியோட தங்கச்சி ருக்மணி இருக்காளா, அவளுக்கு மாப்பிள்ள பார்க்கணுமா, நம்ம சொந்தத்துல ஏதாச்சும் நல்ல பையனா இருந்து சொல்லணும்னா. ஆமாம்மா, என்கிட்ட மணி நேர்லயே பார்த்து பேசிட்டாமா, அதனால நல்ல பையனா பார்க்கணும். சரி, நம்ம ஊர் பக்கத்துல ஏதாச்சும் விசாரிச்சு பார்ப்போம். அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்து இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு போயிட்டானே. ஆமா, ஆனா நம்ம மணிக்கு செல்வியை தான் பிடிச்சிருக்கு போல. ஆமா, ஆனா அண்ணி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்காங்களே. மணியை விட ஒரு நல்ல பையன் நம்ம செல்விக்கு கிடைப்பானா என்ன? சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பா இருக்கான். அப்பா அம்மா இல்லைனாலும் ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. செல்வி படிப்பு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பையனை சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு தெரியும். அவன் வீடு பக்கத்துல தான் இருக்கு. செல்வியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம கூடயே இருந்துப்பால. எல்லாம் கடவுள் விட்ட வழி, யாருக்கு யாருன்னு இருக்கோ அதான் நடக்கும். ஆமாமா. சரி, கார்த்தி குமரன் கிட்ட எப்போ வருவாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லு, சரியா? சரிம்மா, நான் கேட்டுட்டு சொல்றேன்.